அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக மாணவர்கள் தொலைச்சிருக்கக்கூடிய 500 மருத்துவ சீட்டுகளை பத்தி தான். யார் இதுக்கு காரணம்? நீட் ஒழிப்பு ரகசியம் தெரியும் அப்படின்னு வெட்டி ஜம்பம் பேசிக்கிட்டே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 500 மருத்துவ சீட்டுகள் பறி போனதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க. ஆட்சிக்கு வந்ததோ முதல் வேளையா நீட் தேர்வை ஒழிச்சு காட்டுவோம்னு சொன்ன இந்த திமுக அரசு என்ன செஞ்சுச்சு? தன்னோட பொய்யான வாக்குறுதிகளால 24 மாணவர்களோட வாழ்க்கைய அழிச்சிருக்கு. தமிழக மாணவர்களோட மருத்துவ கனவுல இந்த ஸ்டாலின் அரசு மண் அள்ளி போடுற வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற 36 அரசு மருத்துவ கல்லூரிகள்ல மொத்தம் 5200 MBBS இடங்கள் இருக்கு. அதுல 888 இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம சுயநிதி மருத்துவ கல்லூரிகள்ல 3450 இடங்களும், தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்துல 550 இடங்களும் இருக்கு. அப்படி பார்த்தா அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள்ல மொத்தமா 9200 MBBS மருத்துவ படிப்புக்கான இடங்கள் இருக்கு. பல் மருத்துவத்திற்கான BDS இடங்களை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவ கல்லூரிகள்ல 250 இடங்களும், தனியார் கல்லூரிகள்ல 1900 இடங்களும் இருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல புதுசா துவங்கப்பட்ட 10 மருத்துவ கல்லூரிகள்ல தலா 100 MBBS இடங்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு கல்லூரிக்கும் கூடுதலா 50 இடங்கள் அப்படின்னு 500 MBBS இடங்களை ஏற்படுத்தும்படி தேசிய மருத்துவ ஆணையமான NMC-யிடம் தமிழக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் இந்த ஆண்டு விண்ணப்பிச்சிருந்தது. ஆனா தமிழகத்துல அரசு மருத்துவ கல்லூரிகள்ல போதுமான ஆசிரியர் நியமனம், சிறந்த கட்டமைப்பு ஆகியவற்றை திமுக அரசு செஞ்சு தரதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் தேசிய மருத்துவ ஆணையம் இந்த குற்றச்சாட்டுகள் மேல ஆய்வு செஞ்சு குறைகளை சுட்டி காட்டி சம்பந்தப்பட்ட மருத்துவ கல்லூரிகளோட அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறதும், அதுக்கு மழுப்பலா இந்த திமுக அரசு பதில் அளிக்கிறதோ வாடிக்கையா இருக்கு. தமிழக அரசோட உறுதிமொழி அடிப்படையில அங்கீகாரம் ரத்து செய்யப்படாவிட்டாலோ கூடுதல் இடங்களுக்கு ஒப்புதல் தர தேசிய மருத்துவ ஆணையம் மறுத்துட்டு வருது. திமுக அரசோட இந்த மெத்தன போக்கால புதுசா தொடங்கப்பட்ட 10 மருத்துவ கல்லூரிகள்ல ஒரு கல்லூரிக்கு 50 சீட்டு அப்படின்னு 10 கல்லூரிகள்ல 500 மருத்துவ சீட்டுகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம இருக்கு. ஸ்டாலினோட திறனற்ற நிர்வாகத்தால 500 மாணவர்களோட மருத்துவ கனவு சிதைஞ்சு போயிருக்கு. இன்னும் எத்தனை காலம்தான் இவங்க மக்களை ஏமாத்த போறாங்களோ?